ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி பேச போகிறேன். வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போச்சு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஈவன் யூடியூபர்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸு. ஒரு வீடியோவை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ எடிட்டிங்லாம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நான் வந்து ஃபைண்ட் பண்ண ஒரு பெட்டர் ஆப் அப்படிங்கிறது வந்து இன்ஷாட்டுங்கிறது. நான் ஈவன் ஃபிலிமரோ இல்லை ஃபைனல் கட் ப்ரோ இல்லை அடோ ப்ரீமியர் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஐ ஃபீல் தட் இன்ஷாட்டுங்கிறது தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. அதனால் இன்ஷாட்டை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஷாட்டில் வந்து எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக ஐ எம் கேரண்டி ஃபார் தட். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட யூடியூப் வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இல்லை செலிப்ரேஷன் ஒரு மூமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் போடுறதுக்காக இருக்கட்டும், கட்டாயமாக டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வீடியோஸ் தேவையோ எல்லா வீடியோஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபோனில் இருந்து, நம்மளோட ஆல்பமில் இருந்து எல்லாம் செலக்ட் பண்ணி அது இன்சர்ட் ஆயிரும். ஸோ நம்ம டைம்லைன் இப்போ பார்க்கலாம் என்னென்ன வீடியோஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரேஷியோ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். எந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பல ரேஷியோ சூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிடுவோம். அப்லோட் பண்ண கிளிப்ஸில் எந்தெந்த இதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணிடணும் தேவையில்லாத கிளிப்ஸை. ஸோ இது மாதிரி நான் ரிமைனிங் உள்ள எல்லா வீடியோஸ்லேயும் எந்தெந்த கிளிப்ஸ்லாம் தேவையில்லையோ அதெல்லாமே நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னென்ன தேவையோ நம்மளுக்கு வீடியோவில் தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் போயிட்டு இப்போ நம்ம வந்து ட்ரான்சிஷன், ஓகேங்களா, ஈச் வீடியோஸ்க்கு இன்பிட்வீனில் வந்து நம்ம எப்படி வந்து அதை ட்ரான்சிஷன் காமிக்கணும், நம்ம ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு எப்படி போகணும், எந்த மாதிரி அதோட அனிமேஷன் நம்ம இதில் சூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி நான் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் நான் அந்த மாதிரி ட்ரான்சிஷன் வந்து என்ன தேவையோ நான் அதுக்கேற்றப்ப நான் செட் பண்ணிக்கிட்டேன் சூஸ் பண்ணி. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ட்ரான்சிஷனுக்கு. என்னென்ன வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளிப்புக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இது வச்சுக்கலாம். ஸோ தட் யூசர்ஸ் வில் நாட் போர் அடிக்காது அவங்களுக்கு. ஸோ இப்போ இன்ட்ரோ ஸ்லைட் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஒரு வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்கூட்டி ஏதாவது ஒரு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜஸோ இல்லை லெட்டர்ஸோ நம்ம அதில் ஆட் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஹவு டு எடிட் வீடியோஸ் இன்ஷாட் அப்படின்னு. ஸோ இதை டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதில் வந்து ஒரு மியூசிக் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறது யூசர்ஸுக்கு போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வைக்கிறது நல்லது. ஸோ இதிலே வந்து இன்பில்டாக இன்ஷாட்லேயே நிறைய மியூசிக்ஸ் வந்து இருக்குது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ நம்ம அந்த மியூசிக்கில் வந்து என்ன மியூசிக் நமக்கு வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ ஸ்டிக்கர்ஸில் நான் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஆரோ சூஸ் பண்ணி நம்ம என்ன பிளேஸில் வேணுமோ அதை வச்சுக்கிட்டு, ஸோ அகெயின் நான் வந்து இன்னொரு ஸ்டிக்கர் நான் சூஸ் பண்ணுறேன் ரிலேட்டட் டு ஐகான்ஸ். அதெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கிறனால யூடியூப்பில் நம்ம யூடியூப் இமேஜ் வைக்கலாம், இல்லை எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ரோ இப்போ. ஸோ ஒரு பிக்சருக்குள்ளே நம்ம இன்னொரு பிக்சரை எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோக்குள்ளேயே இன்னொரு வீடியோ வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ வீடியோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும் வந்து ட்ரான்சிஷன் எப்படி இருக்கணும், அதோட அனிமேஷன் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் அனிமேஷன் இருக்குது. அந்த வீடியோவிலேருந்து எப்படி அந்த செகண்ட் வீடியோவை காமிக்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ நான் இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு அனிமேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜூம் அவுட் எஃபெக்டில் இருக்கும். அந்த வீடியோ முடியும் போது ஜூம் இன் எஃபெக்டில் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு எண்ட் கிளிப் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வீடியோவை ரெடி பண்ணி முடிச்சோன்னே ஃபைனலாக வந்து ஒரு எண்ட் கிளிப் மாதிரி இதுதான் இந்த எண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் நம்ம இதில் சூஸ் பண்ணுவோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஜிஃபில் போயிட்டு சப்ஸ்கிரைப்புங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. எந்த பிளேஸில் நம்ம வைக்கணுமோ அந்த பிளேஸில் நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். In its purest form is a precious journey of experiences and growth.
ஸோ இவ்வளோ தூரம் நான் இப்போ உங்களுக்கு இன்ஷாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ த்ரூ பண்ணியிருந்தீங்கனாலே டெஃபினட்டாக ஐ எம் ஷுர் தட் உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் வீடியோ. Thanks for watching.